ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு 5 வாழைக்காவை நல்லா தோல் சீவி எடுத்தாச்சுங்க. அப்புறம் ஆயிலும் ஹீட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு கூட சேர்க்க போகிற ஒரு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பெப்பர் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம ஆம்லேட் போடும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம சீவல் வச்சு நல்லா வாழைக்காவை சீவி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி மேலே பபிள்ஸாக வருதுன்னு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழைக்காவை சீவி விடணும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இது போல் சீவி விட்டதும். ஏன்னா ஹீட்டு நம்மளுக்கு சீவும் போது அனல் அடிக்குது கையில், அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் உப்பு தண்ணி லைட்டாக நம்ம தெளித்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. அப்படி உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாழைக்காய் சிப்ஸ் ஃபுல்லுத்தையும் போட்டு முடித்தோடனே பெப்பர், சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவை சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது என் ரெசிபி கூட கிடையாதுங்க, இது எங்கள் அக்காவோட ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வெறும் மிளகாய் தூள்லாம் போடாமல் பெப்பர், ஜீரகம் ப்ளஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும்ன்றதுனால தான். உங்களுக்கு மசாலா வேறு எதனா காரமாக சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. நல்லா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சிப்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிப்ஸை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வது டிசைனர். நான் லாஸ்ட்டில் அவங்களுடைய சேனலை கூட மெர்ஜ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷலாக்க அவங்க சேனலில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான டிசைன்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வீட்டில் செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க. டாட்டா, பாய் பாய், see you.